சில்லுன்னு ஒரு காதல். டே முத்து, நம்ம கோரிக்கை ஜெயிக்கணும்னா நம்ம யாருன்றத இந்த மேனேஜ்மெண்ட்டுக்கு காட்டணும். பிறந்த எல்லாரும் ஒரு நாள் சாகதாண்டா போறோம். ஆனா செத்ததுக்கு அப்புறமும் எத்தனை பேர் கொண்டாடுறாங்கன்னு பார்த்தா இந்த மாதிரி தியாகம் பண்றவங்கள தான் இந்த உலகம் கொண்டாடும். புரியுதா? போராடுவோம் போராடுவோம், உரிமை கிடைக்கும் வரை போராடுவோம். மாணவர் உரிமையை பறிக்காதே. போராடுவோம். கோரிக்கையை நிறைவேற்று. போராடுவோம் போராடுவோம், சாகும் வரை போராடுவோம். கொஞ்சம் பொறுமையா இருங்க. ஏய், இங்க பார், எந்த ஒரு விஷயத்தையும் போராடி தான் வாங்கணும். இப்படி உயிரை விடக்கூடாது. அதை நீ புரிஞ்சுக்க. நீங்க எல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம நாட்டோட ஃபியூச்சர் எல்லாம் உங்க கையில தான் இருக்கு. தப்பான அடையாளமா மாறிடாதீங்க. ஏ போலீஸு, வந்தோமா, பிரச்சனையை வேடிக்கை பார்த்தோமா, போய்கிட்டே இரு. இந்த விஷயத்துல நீ தேவையில்லாம தலையிடாத. இது ஸ்டூடெண்ட்ஸுக்கும் யூனிவர்சிட்டிக்கும் நடுவில் நடக்கிற பிரச்சனை. இதுல நீயே தலையிடுற, உன் வேலையை மட்டும் பாரு. டேய், இங்க பாருங்க, போராட்டம் நடத்துறதுக்கு உங்க எல்லாருக்கும் உரிமை இருக்கு. அதுக்கு போலீஸ் நிச்சயம் பர்மிஷன் கொடுக்கும். ஆனா அது அமைதியா நடக்கிறப்பதான். ஆனா அனாவசியமா ஒரு உயிர் போற சிச்சுவேஷன் வந்தா அதை பார்த்துக்கிட்டு போலீஸ் சும்மா இருக்காது. அதை நீ புரிஞ்சுக்க. ஏய், இப்ப நீ தான் இங்க நின்று அனாவசியமா பேசிட்டு இருக்கிறதோட ஒரு தியாகத்தை கொச்சப்படுத்திட்டு இருக்க. இங்க பார், தியாகம்ன்றது உணர்வு பூர்வமா மனசுக்குள்ள இருந்து வரணும். அடுத்தவன் தூண்டி விட்டு வர்றதில்ல. டே முத்து, இந்த மாதிரி போலீஸுக்கு நம்மளோட வழியும் தெரியாது, நம்மளோட கோரிக்கையோட தேவையும் தெரியாது. இவங்கெல்லாம் அதிகாரத்தில் இருக்கிறவங்களுக்கு ஜால்ரா போடுற கூட்டம். நீ எதை பற்றியும் கவலைப்படாம நம்ம ஏற்கனவே முடிவு பண்ண மாதிரி பண்ணுடா. அப்போதான் இந்த நாடே உன்னை திரும்பி பார்க்கும். உன் தியாகத்தை இந்த வருங்கால மாணவ சமுதாயம் தூக்கி வச்சு கொண்டாடும். இங்க பாரு முத்து, அவன் பேச்செல்லாம் கேட்காத. முதல்ல நம்மளை தூக்கி வளர்த்த பெத்தவங்க நம்ம பண்ற காரியத்தை பார்த்து நம்மளை கொண்டாடணும். அதுக்கப்புறம் தான் மற்றவங்கெல்லாம். நீ உன்னை பெத்தவங்களை கொஞ்சம் நினைச்சு பார்த்தியா? இப்படி அவசரப்பட்டு எந்த முடிவுக்கும் வர வேண்டாம். உன்னை தூண்டி விடுறவங்க நாளைக்கு நிம்மதியா இருப்பாங்க. ஆனா உன் குடும்பம் உன்னை இழந்து நிம்மதி இல்லாம தவிக்கும். அதை நீ புரிஞ்சுக்கோ. உன்னோட இந்த உயிர் கூட உன்னோடது இல்லை, உங்க அப்பா அம்மா தந்தது. அது அர்த்தம் இல்லாம நீ மாய்ச்சிக்காத. அவங்க உன்னை பெத்து வளர்த்ததை அசிங்கப்படுத்திடாத. பெத்தவங்க யாரும் பிள்ளைங்களோட தியாகத்தை புரிஞ்சுக்கிறது இல்லை. ஆனா ஊர் உலகம் கொண்டாடும் போது எங்க புள்ளதான் அவன்னு பெருமை தேடிக்க முத்து. நான் ஸ்டூடெண்ட்ஸ் லீடரா சொல்லல, இந்த மாணவர்கள்ல ஒருத்தனா சொல்றேன். நீ எடுத்த முடிவுல இருந்து பின்வாங்காத. ஸ்டூடெண்ட்ஸ் லீடர்னு சொல்லிக்க உனக்கு வெக்கமா இல்ல? தலைவன்றவன் அவன் முதல்ல வந்து தான் உயிரை கொடுக்கணும். ஆனா இன்னைக்கு எந்த தலைவன் சாகுறான்? எல்லா தலைவனும் சேஃபா இருந்துட்டு தொண்டனை தான் தீ குளிக்க வைக்கிறான். நீயும் அதே தான் பண்ற. முத்து, இவனுங்களோட சுயநலத்தை இப்பவாவது புரிஞ்சுக்க. உணர்ச்சி வசப்பட்டு எடுக்கிற எந்த ஒரு முடிவும் நல்ல விளைவுகளை தர்றதில்லை. புரிஞ்சுக்க. ஏ போலீஸ், நான் கிங் மேக்கர் நாகாவோட தம்பி. கொஞ்சம் வார்த்தைய பார்த்து விடு, அப்புறம் நீ அவஸ்தப்படுவ. பார்த்துக்க. நீ எவனோட தம்பி அவனாலும் இருந்துட்டு போ. ஆனா என் கடமையை செய்ய குறுக்க எவன் வந்தாலும் சரி, தூக்கி போட்டு மிதிச்சுட்டு போயிட்டே இருப்பேன். பார்த்துக்க. மாணவர் உரிமையை பறிக்காதே. மாணவர் உரிமையை பறிக்காதே. மாணவர் உரிமையை பறிக்காதே. போராடுவோம் போராடுவோம், உரிமை கிடைக்கும் வரை போராடுவோம். போராடுவோம் போராடுவோம், உரிமை கிடைக்கும் வரை போராடுவோம். போராடுவோம் போராடுவோம், உரிமை கிடைக்கும் வரை போராடுவோம். போராடுவோம் போராடுவோம், உரிமை கிடைக்கும் வரை போராடுவோம்.
போராடுவோம். இப்ப உதடு மட்டும்தான் கிழிஞ்சிருக்கு. இந்த மாதிரி தொடர்ச்சியா செஞ்சுக்கிட்டு இருந்தேன், உன் உடம்புல கண்டிப்பா உயிர் இருக்காது. புரிஞ்சுக்க. படிக்கிற பசங்களை வச்சு பாலிடிக்ஸா பண்ண பாக்குற பொண்ணுடமே கொண்டு. சாரி சார், என்ன மன்னிச்சிருங்க. இட்ஸ் ஓகே, எழுந்துறேன். இனிமேலாவது ஒழுங்காரு. ஓகே சார். சார் 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 போலாம் சார். இந்தா. ஐயோ, சும்மா ஆளு என்ன மாதிரி இருக்கான் பாரு. இது தாண்டா போலீஸ்னு சொல்ற மாதிரி. என்ன கெத்து, என்ன ஸ்டைலு. அங்க நின்னு என்ன பண்ணிட்டு இருக்கான்? அப்படி என்ன பாக்குறா? இன்னும் இந்த போலீஸ்காரனை விட மாட்டியாடி? இப்படி ஹேண்ட்ஸமா இருக்கிற ஒரு ஆளை பார்த்துட்டு, அதுவும் எனக்கு பிடிச்ச போலீஸ்காரனா இருக்கிற ஒரு ஆளை பார்த்துட்டு ரசிக்காம இருந்தா அது ரொம்ப தப்புடி. அவருக்கு மட்டும் நீ சொன்ன போய் தெரிஞ்சது, கை வலங்கு போடாம விட மாட்டாரு. அவன் கையால கை வலங்கு போட்டுக்கிறதுனா வாழ்நாள் முழுசும் போய் சொல்லிக்கிட்டே இருக்கலாம்டி. போலீஸ் டி, அங்க பாரு. ஏய், அடி போடி. என்ன என்னடி டிவி சவுண்ட் கேக்கலடி லூசு. அடி தண்டம், டிவில சவுண்ட் இல்லனா எப்படி கேக்கும்? அத ரிமோட் அங்க இருக்குல்ல, எடுத்து சவுண்ட வையே. ஏய் போடி போடி போடி, ரிமோட் எடுத்துட்டு வா. போடி போடி போ. சீக்கிரம் வெயிடி, சீக்கிரம் இருடி வைக்கற. வண்டி மாதிரி உன் டிவி ரிமோட்ட ஓட்ட போல. சீக்கிரம் சவுண்ட் வைடி, அவர் குரலை நான் கேட்கணும். நான் எது பண்ணாலும் குறை சொல்லிக்கிட்டே தான் இருப்பேன். நீயே வச்சுக்கோ. ஐயோ, என்னடி இது? எங்க கூட நாட்டுல இன்னும் சட்டம் ஒழுங்கு கட்டுப்பாட்டுல இருக்கு. கேமராமேன் தமிழுடன் வித்யா. ஒரு ரிமோட்ட ஒழுங்கா வச்சிருக்கியா லூசு லூசு. ரிமோட்லாம் நல்லா தாண்டி இருக்கு, உனக்கு தான் அது ஒழுங்கா ஆபரேட் பண்ண தெரியல. பாரு, மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஆளாமேறது அதிர்ஷ்டம். அதுலயும் எனக்கு பிடிச்ச மாதிரியே போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இப்படி ஒரு ஆளை ஆண்டவன் என் கண் முன்னாடி காட்டுறானா, அதுக்கு என்ன அர்த்தம் மோனி? கூடிய சீக்கிரம் நீ போலீஸ் ஸ்டேஷன் போறன்னு அர்த்தம்.
இப்படி ஒரு ஹீரோவை போலீஸ் ஸ்டேஷன்லயே கல்யாணம் பண்ணிக்க சொன்னா யார் தான் வேணான்னு சொல்லுவா? உன் ஆசை இப்ப ஆண்டவன் நிறைவேத்துனா அந்த போலீஸ்காரன் உள்ள போயிடுவானே. பின்ன 18 வயசு ஆகாத பொண்ண எவன் கட்டினாலும் போக்சோ சட்டத்துல உள்ள போய் தான் ஆகணும். இன்னும் உனக்கு 18 வயசு ஆகலட செல்லும், அத மறந்துடாத. அடி போடி. வயசெல்லாம் வெறும் நம்பர் தான், மனசுதான் முக்கியம். எனக்கு அவரை பிடிச்சிருக்கு, அதுக்காக நான் அவரை கட்டிக்கணும்னு எல்லாம் சொல்லல. ஆனா ஒரு போலீஸ் எப்படி இருந்தா மாசா இருக்குமோ அப்படி இருக்காரு மனுஷன். எங்க வீட்டுல யாராவது இருக்கீங்களா? வீடுன்னு இருந்தா யாரும் இல்லாமையா இருப்பாங்க? கொஞ்சம் இருங்க. கல்யாணி, கல்யாணி. என்னங்க? யார் வந்திருக்கான்னு பாரு. இதோ வரேங்க. யாருன்னு பாக்குறத விட்டுட்டு வேலையா இருக்கிற என்னையே கூப்பிடுவாரு. இங்க நின்று ஏன் முணுமுணுத்துக்கு இருக்க? போய் வாசல்ல யார் வந்திருக்கான்னு பாரு. போ. ஏ கல்யாணி, யாராவது என்னை தேடி பணம் கட்டு வந்திருந்தா நான் இல்லைன்னு சொல்லி அவட பேசி அப்படியே அனுப்பிடு. சரியா? போ போ. யார் நீங்க? என்ன விஷயம்? வணக்கம்மா. வணக்கம். நான் கமலாமா வீட்டுல இருந்து வரேன். அவங்க வீட்டு கணக்கு பிள்ளை. கணக்கு பிள்ளையா? ரொம்ப சந்தோஷம். ஒரு நிமிஷம். என்னங்க? நம்ம சம்பந்தி வீட்ல இருந்து கணக்கு பிள்ளை வந்திருக்காருங்க. அவங்க ஹால்ல உட்கார வையே, நான் வந்துடுறேன். சரிங்க. வாங்கய்யா, உள்ள வாங்க. வாங்க, உள்ள வாங்க. இப்படி உட்காருங்க. சரிம்மா. ஐயா வணக்கங்க. வணக்கம் வணக்கம் வணக்கம். உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. என்ன கல்யாணி மசமசம் நின்றுட்டு இருக்க? வந்தவருக்கு சாப்பிட என்ன வேணும் கேட்டு போய் எடுத்துட்டு வா போ. ஐயா குடிக்கிறதுக்கு அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், தண்ணி மட்டும் போதும். சரிங்க ஐயா. கல்யாணி, இவரு நம்ம பண்ணைய பாத்துக்கிற நம்ம கணக்கு பிள்ளை மாதிரி இருக்கார்ல? ஆமா, நம்ம கணக்கு பிள்ளை வேலையை முடிச்சுட்டு வந்துட்டாரா? என்னது இன்னும் ஆளை காணாம? அட உங்ககிட்ட கேட்டா உனக்கு என்ன தெரியும்? சரி சரி, நீ போய் தண்ணி கொண்டு போ. அப்புறம் என்ன விஷயமா வந்தீங்க? பெரியம்மா, கல்யாண விஷயமா ஏதோ முக்கியமா உங்கள்கிட்ட பேசணுமா? அதனால ஜமீன் வீட்டுக்கு நீங்க வந்தா நல்லா இருக்கும்னு பிரியப்படுறாங்க. என்னுடைய ப்ரோக்ராம்லாம் என்னுடைய கணக்கு பிள்ளை தான் பார்த்துக்கிருக்காரு. அவரை கேட்டு தான் நான் முடிவெடுக்க முடியும். நல்லதுங்க. அவர் ஃபோன் நம்பர் கொடுத்தீங்கன்னா நான் வேணா ஃபோன் பண்ணி பேசுறேன்னு. நம்பரு நம்பரு அது இப்பதான் ஞாபகம் வருது. அவரை ஒரு முக்கியமான விஷயமா நான் தான் வெளியூர் அனுப்பியிருக்கேன். அது ஒரு சின்ன கிராமம், அங்கே சரியா சிக்னல் கிடைக்காதுன்னு நினைக்கிறேன். நான் வேணா அவர் வந்தோடனே கேட்டு சொல்லட்டுமா? இது என்னோட விசிட்டிங் கார்டு. கணக்கு பிள்ளை வந்ததுக்கு அப்புறம் அவர் எனக்கு ஒரு ஃபோன் பண்ண சொல்லுங்க. உங்களுக்கு வண்டி அனுப்புறதுக்கு சௌரியமா இருக்கும். அதெல்லாம் ஒண்ணு வேணாம். உட்காருங்க உட்காருங்க. என்கிட்ட 1க்கு 3 கார் இருக்கு. நான் அதிலே வந்துடுறேன். என்ன கிழவே கார் கணக்கு பார்க்கறானா?
பிசினஸ் விஷயமா எல்லா காரும் வெளியூர் போயிருக்கு. தண்ணி வந்துருச்சு, வாங்கி குடிங்க. இந்தாங்க. அப்ப நான் புறப்படுறேங்க. அவர் வந்த உடனே எனக்கு தகவல் சொன்னீங்கன்னா மத்த ஏற்பாடெல்லாம் பண்றதுக்கு சௌகரியமா இருக்கும். யார் வரணுங்க? அவரு நம்ம வீட்டு கணக்கு பிள்ளையத்தை சொல்லிக்கிருக்காரு. நீ போ, நம்ம வீட்டுக்கு முதல் முறையா வந்திருக்காரு, சாப்பாடு ரெடி பண்ணு. பெரியவரே, நீங்க இருந்து சாப்பிட்டுத்தான் போகணும். இல்லைங்க, நிறைய வேலை இருக்கு. நான் அடுத்த முறை வரும்போது கண்டிப்பா சாப்பிடுறேன், தப்பா நினைக்காதீங்க. அப்ப நான் புறப்படுறேங்க. சரி சரி, வரேங்க. வாங்க. வரேம்மா. வாங்க. நம்ம மாப்பிள்ள வீட்ல கணக்கு புள்ள கூட சொந்தமா கார் வச்சிருக்காரு. அவன் கார் வச்சிருந்தாலும் வேலைக்காரன் தான். ஏய், நம்மள மாதிரி ஆளுகெல்லாம் முதலாளி வர்க்கம். அது சரிங்க, அவர்தான் நீங்க எப்ப வரீங்கன்னு சொன்னா கார் அனுப்புறேன்னு சொன்னார்ல. எதுக்கு நீங்க சொந்த கார்ல வரேன்னு சொன்னீங்க? இப்போ காருக்கு எங்க போறது? கல்யாணி ஸ்டேட்டஸ், கல்யாணி ஸ்டேட்டஸ். அவங்க ஊர்ல அவங்க பெரிய ஜமீன் குடும்பமா இருந்தாலும் நாமளும் அவங்களுக்கு சலச்சவங்க இல்லன்னு காட்டணும்ல. சொல்லிட்டீங்க சரி, இப்ப காருக்கு எங்க போறது? இப்படி சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கவலைப்படக்கூடாது, சமாளிக்க கத்துக்கணும். இப்ப நடந்துகிற கேஸ்ல மட்டும் நான் ஜெயிச்சிட்டேன்னா 750 ஏக்கருக்கு சொந்தக்காரன் நான். அப்புறம் இப்ப வந்துட்டு போதே காரு, இதெல்லாம் என்ன காரு? அப்ப என்கிட்ட இருக்கும் பாரு, அத பார்க்க இந்த ஊரே அசந்து போய் என் வீட்டு வாசப்படியில வந்து நிக்கும். ஸ்டேட்டஸ பத்தி உனக்கு என்ன தெரியும்? சார். சொல்லுங்க. நீங்க கொஞ்ச நேரத்துக்கு வெளியில போயிட்டு வாங்க சார். எதுக்கு நான் வெளியில போகணும்? இல்ல சார், நாகா வந்துட்டு இருக்கான். சரி, அவன் உங்களை பார்க்க தான் வர்றான். என்ன ஏட்டையா, அவனுக்காக நான் எதுக்கு வெளியில போகணும்? என்ன விஷயமா என்ன பார்க்கணுமா? அவன் ரொம்ப மோசமான ஆளு சார். அவன் எந்த விஷயமே வந்தாலும் அது வில்லங்கமாக தான் இருக்கும். அதுக்காகத்தான் சார் சொல்றேன். நீங்க எதுக்கும் பயப்பட வேண்டாம். அவன் எந்த விஷயமா வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன். வர சொல்லுங்க ஏட்டையா, பார்த்துக்கிறேன். என்ன முருகா, கடவுளே ஆனாலும் காக்க வச்சா இந்த நாகாவுக்கு பிடிக்காது தெரியும்ல முருகா. இதை உங்க சாருக்கிட்ட சொல்ல மாட்டியா? உட்காருங்கண்ணே. நீ கொஞ்சம் வெளியேறு. சரிண்ணா. சூரியகுமார் IPS. பேரு பிரகாசமா தான் இருக்கு. இந்த நாகாவோட பார்வை பட்டுருச்சுல்ல, இனிமே ரொம்ப பிரகாசமா இருக்கும். தம்பி, கேள்விப்பட்டேன் யூனிவர்சிட்டியில ஒரு ஸ்டூடெண்ட் உயிரை காப்பாத்திட்டீங்களாமே, சந்தோஷமா இருக்கு. ஆனா இன்னொரு ஸ்டூடெண்ட்டை
யாருன்னு தெரியாம அடிச்சிட்டீங்க போல இருக்கு. தப்பு செய்கிறவன் எந்த கொம்பனா இருந்தாலும் என்னோட ட்ரீட்மெண்ட் இப்படி தான் இருக்கும். அவன் யாரு, அவன் கோலம் கோத்திரம் என்னெல்லாம் பார்த்துட்டு இருக்க மாட்டான். அவன் பண்ணது சட்டப்படி தப்பு, அதான் அடிச்சேன். தம்பி, நீங்க அடிச்சது யார தெரியுமா? இந்த நாகாவோட தம்பிய.